அந்த இடங்களுக்கு சென்று அவற்றை நாங்கள் கண்ணால் பார்த்து அவற்றை தரிசித்து அதன் மூலம் சிறந்த படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதுதான் இந்த ஜியாரத்தின் நோக்கம். இப்பொழுது உங்களுக்கு தெரியப்படுவது உஹத் மலை. 50 அம்பெய்யக்கூடிய வீரர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே நிறுத்தி தன்னுடைய கட்டளை வரும் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் யுத்தம் ஆரம்பத்திலே வெற்றியில் முடிந்த பொழுது சில சஹாபாக்கள் கனிமத் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி யுத்தம் முடிந்தவுடன் அந்த இடத்திலிருந்து அவர்கள் நகர்ந்து கனிமத் பொருட்களை பெற இறங்கி வந்த பொழுதும் எதிரிகள் அந்த வழியால் வந்து முஸ்லிம்களை தாக்க முற்படுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே காலித் இப்னு வலீத் அவர்கள் எதிரிகளுடைய படையிலே காணப்பட்டார்கள். காலித் இப்னு வலீத் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த மலையின் புறத்தால் வந்து முஸ்லிம்களை தாக்க ஆரம்பித்தார்கள். இதன் விளைவாக முஸ்லிம்கள் மிக கடுமையான சோதனைகளை எதிர்கொண்டார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடவாய் பற்கள் உடைந்தன, அவர்கள் காயப்பட்டார்கள். இந்த யுத்தத்திலே 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். குறிப்பாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவ்வாறு இந்த யுத்தத்திலே முஸ்லிம்கள் மிக மோசமான ஒரு சோதனைகளை எதிர்கொண்டார்கள். இவ்வாறு இந்த யுத்தத்திலே படிப்பினைகள் காணப்படுகின்றன. அந்த படிப்பினைகள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது இந்த இடத்திலே 3 முக்கியமான அம்சங்கள் காணப்படுகின்றன. ஒன்று உஹத் மலை, அதாவது கபர் இந்த மக்பரா காணப்படுகின்றது. அந்த கபருக்கு பின்னால் காணப்படக்கூடிய இந்த பெரிய மலைதான் உஹத் மலை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே இந்த உஹத் மலைக்கு கீழே இருப்பது மக்பரா, ஷஹீதுகள் அடக்கப்பட்ட இடம். இந்த இடத்துக்கு சென்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? துஆ கேட்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். அவர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அம்பெய்யக்கூடிய வீரர்கள் நிறுத்தப்பட்ட இடம் அதற்கு பின்னால் இருக்கின்றது உஹத் மலையை பொறுத்தவரையில். இந்த மலை எங்கே இருக்கின்றது? நாங்கள் இந்த மலையை It's nice seeing you can get the symmetry. Uncle, they didn't put like the names or anything. Only it's plain land. This round, this square. See, inside there was one ball here called ball of. Now the dead people who are martyrs, who are granted martyrs of Islam. நாங்கள் இப்பொழுது ஜபல் ருமாத் என்று அழைக்கப்படக்கூடிய உஹத் யுத்தத்திலே அம்பெய்யக்கூடிய வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்த அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துக்கு பெயர் ஜபல் ருமாத். இந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 அம்பெய்யக்கூடிய வீரர்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அந்த காலத்திலே இவ்வளவு தூரம் சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு சாகித்து பசித்திருந்து யுத்தங்களில் அவர்கள் ஈடுபட்டு எவ்வளவு பெரிய ஒரு அடையாளத்தை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் இந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மிகவும் சுகமாக ஹோட்டல்களிலே தங்கிக் கொண்டு நாங்கள் எப்பொழுது அனுபவிக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய போராட்டத்தின் விளைவுதான் நாங்கள் எல்லோரும் இன்று முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்.